ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா ஃபேமிலி பேக் எக் நூடுல்ஸ் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். ஃபேமிலி பேக் எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இந்த பேக்கெட்டில் வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 பேருக்கு நம்ம நூடுல்ஸ் செய்யலாம். இந்த நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா இப்படி உதிரியாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கோஸ், கேரட் ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன், ஒரு குடமிளகாய், இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வானலாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நான் வீட்டில் எப்படி செய்கிறனோ அந்த மாதிரி தான் நான் நூடுல்ஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ கேரட்டு கோஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருந்தால் இதையும் போட்டுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இல்லை வேண்டான்னா நீங்கள் இப்படியே மிளகாய்த்தூள் மட்டும் போட்டுக்கூடும், கூட கொஞ்சம் பெப்பர் போட்டு பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நூடுல்ஸ். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாஸ் போட்டுக்கோங்க, டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. போடும்போது நூடுல்ஸ் போடும்போது கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து போடுங்க, நம்மளுக்கு வந்து கிளறும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்புலாம் பத்தலைன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம முட்டை வந்து அந்த நூடுல்ஸ்லேயே போடாமல் நம்ம தனியாக பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. 10 முட்டையை பொடி மாஸ் மாதிரி பண்ணி அந்த நூடுல்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. எக்கு ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எக்கை வந்து நம்ம அந்த நூடுல்ஸ் கூடவே சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ்லாம் உடையாத அளவுக்கு இந்த 2 கரண்டி வச்சு இப்படி நல்லா லேசாக கிண்டி விடுங்க, எக்கு எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட ஃபேமிலி பேக் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 6 பேர்கிட்ட சாப்பிட்லாம் இந்த நூடுல்ஸை. எனக்கு பிடிச்ச எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் போய் சாப்பிட போகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் பாய்.